கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பவும் இன்று ஒரு முக்கியமான ஒரு போதனையை உங்களுக்கு நான் போதிக்க இருக்கிறேன். ஆவியானவர் அவருடைய வார்த்தையை தருவாராக. பாருங்க, போறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் சுகத்திற்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் அந்த சுகம் ஏன் ரொம்ப லேட்டாக ஒரு இழுபறியாக இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்கலாம். ஐயா, நான் சுகத்திற்காக நீங்கள் சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் சுகன்றது ஏன் டக்குன்னு சொன்னால் வரமாட்டேங்குது, ஏன் உடனே அது நடக்க மாட்டேங்குது? நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. பாருங்க, சுகம் ஏன்? நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி வார்த்தையை அறிக்கை பண்ணுறேன், வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ஏன் சுகம் எனக்கு இல்லை? ஏன் பலவீனத்தோடு வாழ்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையா? இப்படியே தான் வாழ்ந்து கொண்டே இருக்கணுமா? இன்னைக்கு அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுகிறேன். இன்றிலிருந்து தொடர் போதனையாக சில கேள்விகளுடன் தொடர் போதனையாக போதிக்க உள்ளோம். கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நாட்களாக இந்த வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளும் அமையும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சுகத்திற்கு நேராய் தேவன் நம்முடைய சபையை வழிநடத்த போகிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். சுகவீனம் யாராக இருந்தாலும் சரி, சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய சபையை தேவன் வழிநடத்துவார். ஒரு சில நிமிடங்கள் பரிசுத்த ஆவியால் நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஷலக ரூத்தனரி வெரியாக்கர ஷம்பரதனரபா ஏகூரியாரா ஷங்கரமுதுலர வெரி விரியாரா கருஷரதரபா ஔரரரரபா ஷிக்கர். கர்த்தர் தமக்கு கொடுத்த வார்த்தைகளை பாஷைகளை கொண்டு பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஷகலூரரந்தரபரபா ஔரரரகலரரபரபா ஷங்கரந்தரபரபரபரபா பேதியாரா லப்போட்டோ லக்கத்தோ ரேஷிகல்லத்துரே வெரிவே ஏரூரரரரபா ஷங்கரந்தரரபா ஔரரரரரபா ஷங்கரந்தரரபா ஷீலிரிரி அக்கரபரபா. Hail in the name of Rashatarabha Rabbi Re Matarata Rokutu Ria Shakatarabha Taratule Rechi Shibaka Shampakarabha. Thank you, Lord. Thank you, Lord. Thank you to Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இன்றிலிருந்து சுகத்திற்காக தேவன் நமக்கு எப்படியெல்லாம் சுகத்தை கட்டளையிட்டிருக்கிறார், நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தொடர் போதனையை நாம் போதிக்க இருக்கிறோம். அதில் முக்கியமான இன்னைக்கு நான் போதிக்க இருக்கிறது, பாருங்க, இது ஏற்கனவே தேவன் வெளிப்பாட்டாய் கொடுத்த ஒன்று. ஆனால் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த காரியங்கள். இதை போதிக்கலாமா, போதிக்கிறது சரியாக இருக்குமா, இந்த காரியங்கள் கரெக்டாக இருக்குமான்னு. ஆனால் பாருங்கள், ஒரு போதகர் இதை அப்படியே போதித்ததை நான் பார்த்தேன். செரி சேவல் என்ற அமெரிக்காவை சேர்ந்த பிரசங்கியார் ஒருவர் இருக்கிறார். இதை அப்படியே போதிப்பதை நான் பார்த்தேன். தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே போதித்தார். அது மட்டும் இல்லை, பாஸ்டர் கிரைஸ்வின் அவரும் இதை போதித்ததை நான் பார்த்தேன். அப்போ ஒரு சில வார்த்தைகள் உறுதிப்படுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதற்காக காத்திருக்க வேண்டும். அதனால தான் வார்த்தையை நம்மளே என்ன பண்ணக்கூடாது, நமக்கு நாமே சிந்திக்கக்கூடாது. தேவன் அதை உறுதிப்படுத்தும் விதமாக சில காரியங்களை செய்வார். இதை பாஸ்டர் ஜோசப் பிரின்ஸ் பிரசங்கிக்கிறதையும் நான் கேட்டேன். பாருங்கள், அப்போ தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார், உறுதிப்படுத்துகிறார் சில காரியங்களை. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை கவனமாய் கவனியுங்கள். மீதியான நேரங்களை ஆண்டவரே என்னுடைய மனது உம்மை நோக்கி அமர்ந்திருப்பதாக, சரீர சுகத்திற்கான பிசாசு கொண்டு வர அநேக கேள்வியிலிருந்து நான் விடுபட, நான் சரியானவற்றை சிந்திக்க எனக்கு உதவி செய்யும் என்பதை ஆவியானவரிடம் இந்த மாலை வேளையிலே கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். திருப்போம் மார்க்கு 11வது அதிகாரம். இன்று நான் எடுத்து காண்பிக்கிறேன். நாம் சுகவீனமாக இருக்கும்போது சுகத்திற்கு நாம் ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அப்போ இடைப்பட்ட நேரங்களில் சுகவீனம் வந்துருச்சு, சுகத்திற்காக ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறோம், சுகம் இன்னும் எனக்கு வரல, சுகவீனமாக இருக்கிறேன் உண்மை. ஆனால் இடைப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை
ஆவியானவர் இங்கு தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்பதை அதை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 11வது அதிகாரம், மார்க்கு 11:12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்க, பசி உண்டாயிற்றுன்னா அவர் நம்மளை போல மாம்சத்திலே இருந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணப்படவில்லை. அப்ப கொஞ்சம் கவனிங்களேன். அத்திப்பழ காலம் இல்லை, ஆனா அதற்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு? மரம் துளிர்த்து விட்டது. கொஞ்சம் கவனிங்க. அத்திப்பழம் காலம் வந்தா தான் என்ன ஆகும்? மரம் என்ன பண்ணும்? லைட்டா விழும். ஆனா இங்க பச்சை பசைன்னு ஆயிடுச்சு. நேச்சர் என்ன பண்ணுது? ஏமாற்றுகிறது. இயற்கை வந்ததுக்கு அப்புறம் தான், பழுத்ததுக்கு அப்புறம் தான் பச்சை பசையும் ஆகி அதுக்கப்புறம் தான் அதோடைய நேச்சரை, தன்மையை வெளியே கொடுக்க ஆரம்பிக்கும். இங்க முன்னாடியே அத்தி மர காலம் இல்லை, ஆனா மரம் எப்படி இருக்குதா? இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் மகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அது அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்ப தூரத்துல இருந்து பார்க்கிறாரு, அத்திப்பழ காலம் இல்லை, ஆனா அங்க என்ன இருக்குது? இலைகள் மட்டும் அங்க இருக்குது, அத்திப்பழம் கிடையாது. அப்ப கர்த்தர் போய் பார்க்கிறாரு. சரி, தூரத்துல இருந்து பார்க்கும்போது இலைகள் அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா அப்ப அதுல பழங்கள் நிச்சயமாக வந்திருக்க வேண்டும், அத்திப்பழம். பாருங்க, இவர் போறாரு, அத்திப்பழம் அங்க இல்லை. இப்ப அடுத்த வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, ரொம்ப முக்கியமானது, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அப்ப கொஞ்சம் கவனிங்க. ஒருவேளை சுகத்திற்காக ஜெபம் பண்ணிவிட்டேன் பாஸ்டர், ஆனா சரீரத்துல இன்னும் வெளிப்பாடா என்ன வெளியே வரல, சுகம் துளிர்க்கல. பாருங்க, அத்தி மரம் காலமா இருந்துச்சு, ஆனா அத்திப்பழம் கிடையாது. தேவன் என்ன சொன்னாரு? அதை பார்த்து நல்ல திரும்ப கவனிங்க. அப்பொழுது இது முதல் 14வது வசனம், ஒரு காலம் ஒருவனும் இடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்களுக்கு கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே, பழம் இல்லைன்றதுக்காக நீங்க என்ன சொன்னீங்க? வேரோட பட்டுப்போன்னு சொல்லிட்டாரு, கனி புசியாதிருக்க கடவன் சொல்லிட்டாரு. 15வது வசனம், அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிக்கருடைய ஆசனங்களையும். அத்திப்பழம் காலமா இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. இனி ஒரு காலம் முன்னிடத்தில் ஒருவனும் என்ன பண்ணக்கூடாது? கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதை சீஷர்களும் பார்க்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த 13வது வசனத்தை பாருங்க. ஏதாயிலும் அகப்படுமே என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணப்படவில்லை. நேச்சருக்கு ஒரு அகேன்ஸ்டா இருக்குது. இப்போ 17வது வசனம் பாருங்க. 15வது வசனமே வாசிப்போம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல். 17வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அப்ப பாருங்க, ஏன் இங்க இந்த 17வது வசனத்துல இப்படி போட்டிருக்குது? கல்லர் குகையாக்கிட்டீங்க சொல்லி உபதேசிக்கிறார். ஏன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பெரிய பெரிய பாசஸ்ன்னு சொல்ற இடங்கள்ல பாருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா,
நல்ல ஆட்டை கூட்டிட்டு வராங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது பழுதற்றது, நீங்கள் திரும்ப என்ன பண்ணிடணும், கொண்டு போயிடணும், ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இவங்க வியாபாரமாக்கிட்டாங்க. கர்த்தர் உடன்படிக்கை நிமித்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன தடவை, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு வரணும். அதை என்ன பண்ணணும், 1 வயதாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும். பஸ்கா பண்டிகைப்போ சொன்னாங்க. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பஸ்கா கொண்டாடப்படும். அப்போ என்ன பண்ணணும், ஆடை கூட்டிகிட்டு வரணும். இவங்க கூட்டிகிட்டு வரும்போது இந்த ஆடை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப உன்னிச்சு பார்த்துட்டு, இல்லைனாலும் இது பழுது அப்படின்ற என்ன பண்ணுறாங்க, துரத்தி விடுறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இவங்க அந்த இடத்துல என்னது, ஆட்டையும் புறாவையும் வச்சு இவங்க என்ன விலைக்கு கொடுக்குறாங்களோ அதை தான் என்ன வாங்கணும், இவங்க வாங்கிட்டு வரணும். பழுதற்றதாக இருக்க வேண்டும், இவர்கள் சொன்ன இடத்தில் வாங்க வேண்டும். ஓவர் சார்ஜ் வேற விதிக்கிறாங்க பாருங்க. ஒரு புறா இத்தனை காசு, ஒரு ஆடு இத்தனை காசுன்னு வரி விதிக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். 18வது வசனம் பாருங்க. அதை வேத பாரகனும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். இப்போ வாங்க, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஏன் நான் வாசிச்சேன்னா, பின்னாடி இதை குறித்து ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ அத்திப்பழம் காலமாகிறபடி இப்போ தேவன் என்ன பண்ணார், முதலாவது அந்த அத்திப்பழம் கிடைக்காதனால என்ன பண்ணார், வேரோட பட்டுப்போன்னு சொல்லிட்டு சீஷர்களும் இப்போ பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் போகிறாங்க. இப்போ 20வது வசனம் வாங்க, இது ஊடால நடக்குது. இப்போ 20வது, மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். அப்போ வேரோட பட்டு போயிருக்கிறது. ஒரு நாள், அடுத்த நாள் காலையில் ஆண்டவருக்கும் ஒரு சில நேரங்கள் எடுக்கிறது என்பதை இந்த நேரங்களில் புரிந்து கொள்ளுங்க. முதல் நாள் என்ன பண்ணுறாரு, அத்தி மரத்தை சபிக்கிறாரு. இப்போ சீஷர்கள் வந்து ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, ரெண்டாவது நாள் வந்து அடுத்த நாள் பார்க்கும் பொழுது என்ன பண்ணிருக்கு, அந்த அத்தி மரம் பட்டு போயிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். ஒரு நாள் ஆயிற்று, வெளியே தெரிய ஒரு நாள் ஆயிற்று. திரும்பவும் சொல்கிறேன், தடவை ஒரு ஜெபம், நீ கனி கொடுக்காதனால என்ன பண்ண, வேரோட பட்டு போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, போயிட்டாரு. இப்போ அடுத்த நாள் வரும் பொழுது அது வேரோட பட்டு போயிருக்கிறத அங்கே பார்க்குறாங்க. அது ஒரு நாள் இருக்குது. ஒரு நாளில் என்னது, நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் குணமாக கடவுது அப்படின்னு. குணமானால் நல்லது தாங்க, டக்குன்னு குணமாக நல்லது. ஆனால் வேரின் அடிப்பகுதியோடு போய் குணமாகிறது அதை விட பெட்டர். எத்தனை பேர் சொல்கிறீங்க? மேலாப்பில் குணமாகிறது வேற. நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு இது, போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேலாப்பில் சுகமாகிறது வேற, வேரோட பட்டு போகிறது என்பது வேற. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மேலாப்பில் சுகம் வேணுமா, வேரோட பட்டு போகிறது சுகம் வேணுமா? எத்தனை பேர் சொல்கிறீங்க மேலாப்பில் சுகம் கிடைச்சா போதுமா? அதனால தான் 10 குஷ்டரோகியை சுகமாக்குறாரு. போகிறப்ப என்ன ஆகுது, உடனே சுகம் இல்லை, போகிறாங்க, சுகம் வருது. அதில் ஒருத்தர் மட்டும் சுகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தட்ட வந்தா, நாங்கள் சுகத்தை இது பண்ணிட்டோம் ஆண்டவர். அப்போ மற்றவங்கெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சில நேரங்கள் இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே இது மாறணும், என்னுடைய இந்த பலவீனம் மாறணும், இந்த சுகவீனம் மாறணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, மேலாப்புல இல்லைப்பா, அடி வேறு பகுதி வரைக்கும் அந்த சுகத்தை நான் கொடுக்குறேன், வந்து அதை பட்டு போக செஞ்சு அதை நான் உனக்கு தரேன். அதுதான் இயேசுவின் ஜெபம். ஆமென். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அன்னைக்கு ஒரு குருடன்னு பாருங்கள், அதே மாதிரி தான் வரான். வந்தோடனே என்ன பண்ணுறாரு ஆண்டவர், சேர்த்து எடுத்து அதில் வந்து உமிழ்நீரை பூசி பாருங்கள், குழப்பி என்ன பண்ணுறாரு, எங்கிட்ட ஒரு அப்பு அங்கிட்ட ஒரு அப்பு, நீ போய் என்ன பண்ண, குளத்தில் போய் கழுவு அப்படின்றாரு. கொஞ்சம் டைம் இருக்குது, நடந்து போகிறாங்க, கழுவுறாங்க, அவனுடைய கண்கள் குணமாகிறது. நான் சொல்கிறேன், சோர்ந்து போகாத ஒரு அற்புதம் எப்படின்னு தெரியுமா, வேரோட பட்டு போகிறது தான் இருக்குது.
எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அற்புதம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு தலையெல்லாம் ஒரே ஹெட்டேக்காக இருக்கு ஆண்டவரே, ஐயோ தலைவலி தாங்க முடியல, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். சுகம் கிடைச்சிருச்சா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த நாள் திரும்ப தலைவலி. இது வேணுமா? இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், அது வேரோட பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. நான் அதை திரும்பவும் எதிர்பார்க்க கூடாது. வரவே என்னிடத்தில் நீ வரவே நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். இது தேவனுடைய சரீரம். வேரோட பட்டு போகிறது முக்கியமா, மேலாப்புல திரும்ப திரும்ப வர்றது முக்கியமா? நீங்கள் எப்படிப்பட்ட சுகத்தை இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் கேட்குறாரு. நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறோம், தேவனுடைய வார்த்தை கேட்குறோம். மேலாப்புல சுகம் வேணுமா, இல்லை ஆழமான சுகம் வேணுமா? ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் அதை என்ன பண்ணணும்? கட்ட வேண்டும். அதெல்லாம் பாருங்கள், மார்க் 11:20 பாருங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். அப்ப இன்றைக்கு 3 காரியங்களை உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். முதலாவதாக, நாம் தனியாக தேவன் இருக்க விடவில்லை. அங்க எங்க இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை அங்க இருந்தது. பட்டு போ என்று சொன்னார். அந்த விரோதமாக அத்தி மரத்தை, அந்த பிரச்சனையை சுற்றிலும் தேவனுடைய வார்த்தை வேறு வரைக்கும் போய் பட்டு போக செய்து கொண்டே இருக்கிறது. அதிகாலையிலே பார்க்கும் பொழுது பட்டு போயிடுச்சு. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்களானால், நான் சொல்கிறேன், ஆண்டவரே தனிமையாக இருக்கேன், நான் மட்டும் ஏதோ லூசு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன் கூட நான் இருக்கிறேன், உன் எண்ணங்களோட நான் இருக்கிறேன், உன் வார்த்தைகளோட என் வார்த்தை இருக்குது. நீ பயப்படாத, நீ தனிமையாகவே என்றைக்குமே கிடையாது. ஆமென். 2வதாக, சுகம் ஜெபம் பண்ணும் பொழுதே ஆரம்பித்து விட்டது. தேவன் சொன்ன பொழுதே பட்டு போக அது ஆரம்பித்து விட்டது. எல்லாம் சொல்லுவோம், பட்டு போக ஆரம்பித்து விட்டது. அப்ப தேவன் சொன்ன நிமிஷத்திலே, இன்னைக்கு சந்தேகம் நிறைய பேருக்கு, பட்டு போகுமா போகாதா, பட்டு போகுமா போகாதா? கர்த்தர் சொல்றாரு, பட்டு போகும்னா பட்டு போகும். வரக்கூடாது என்றதை நாம் ஆழமாக எதிர்த்து நிற்க வேண்டும். சும்மா மேலோட்டமா வந்து தாக்குறது வேற, அது ஆழமா பட்டு போகிறது என்பது வேற. இனி திரும்ப அந்த மரம் கனியை கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா ஆழமா பட்டு போயிருச்சு. இப்ப இருந்த இடம் தெரியாமையே அழிய போகிறதுக்கு வாய்ப்பு உண்டாயிருச்சு. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நோய்கள் இருக்கலாம், ஒருவேளை சிந்தித்து கொண்டே இருக்கிறீங்களா, இது எப்போ மாறணும்? கர்த்தர் சொல்றாரு, ஆழமா அந்த வேற நான் எடுத்து பிடுங்குறேன். ஆமென். இதை கர்த்தரே செய்வார். அப்ப பாருங்க, 3வதாக, ஆழத்திலிருந்து தேவன் வேலை செய்கிறார். இந்த 3 காரியங்களின் கீழே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். திருப்போம் மார்க் 11வது அதிகாரம். இதில் தான் சுத்த போகிறேன் இன்னைக்கு பூரா. மார்க் 11:24 பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம். உண்மையான டிரான்ஸ்லேஷன்ல அப்படிதான் வருது, பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்ப ஜெபம் பண்ணும் பொழுது, கேட்கும் பொழுது காரியங்கள் இன்னும் வெளிப்படலை. ஆனா நம்ம எப்படி விசுவாசிக்க வேண்டும்? பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னாரு பட்டு போன்னு சொல்லிட்டு பட்டு போகல, உறுதியா இருக்குது. ஆனா அவருடைய விசுவாசம் என்ன? நான் சொல்லிட்டேன், வார்த்தையை அனுப்பிட்டேன், அந்த வார்த்தை என்ன பண்ணும்? கிரியை நடப்பித்து கண்டிப்பாகவே வெளிப்படும். அப்போ அந்த இடைப்பட்ட நேரங்களில் என்ன பண்ண வேண்டும்? அதைத்தான் இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சொல்லிட்டீங்க வார்த்தையை, விசுவாசத்தில் இப்போ முதலாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன ஜெபத்திற்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு? பதிலை தந்து விட்டார். அப்ப விசுவாசத்தின் ஜெபம் வல்லமையானது. அதனாலதான் யாக்கோபுல விதமா எழுதியிருக்கு பாருங்க. யாக்கோபு 5வது அதிகாரம், யாக்கோபு அந்த விசுவாசத்தின் ஜெபத்தின் வல்லமையை பாருங்க. யாக்கோபு 5:13-14. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம், அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள்
கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுடைய எண்ணெய் பூசி அவனுக்காக. அப்ப கர்த்தர் சொல்றாரு உறுதியா இருன்னு சொல்றாரு. நீ உறுதியாரு. அப்ப விசுவாசம் இல்லாம உங்க பக்கத்துல வந்து விசுவாசத்து ஆட்கள் வந்து ஜபத்துல எண்ணெயை பூசினாங்கன்னா என்ன நடக்கும்? அந்த காரியம் கேட்குமா? கர்த்தர் சொல்றாரு நீயே எழுந்து ஜெபம் பண்ணு, விசுவாசத்துல தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்ப நாம் எப்ப ஜெபம் பண்ணோமோ அப்பவே ஜெபத்திற்கு பதிலை தேவன் அனுப்பி விட்டார். எப்படி பாஸ்டர் உறுதியா சொல்றீங்க? கர்த்தர் எவ்வளவு உறுதியா இருக்கிறாரு பாருங்க. அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மார்க் 11 தான் தேவன் அந்த வசனத்தையும் குறிப்பிடுறாரு. நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். அப்ப விசுவாசிக்கணும். முதலாவதாக நீங்க ஜெபம்னு முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி ஒரு காரியங்களை ஜெபம் எடுத்துட்டீங்கனாலே அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டாயிடுச்சு முதலாவதாக. ஆமென். வேணா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். தானியேல் முதல் நாளில் ஜெபம் பண்றான், 2வது நாள் போகுது, 3வது நாள் போகுது, 4வது 21 days 21 நாட்கள் தானியேலின் ஜெபம் போகுது. இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? தானியேல் 21வது உபவாசம், அடியன் 22வது உபவாசத்துக்கு தாண்டுகிறேன். ரொம்ப தவறான காரியம். கர்த்தர் சொல்றாரு 21 நாள் இருக்கிறதே நீ வேஸ்ட் ஆஃப் டைம். அங்க என்ன சொல்ல வரான்னு பாருங்க. 21 நாள் உபவாசம் இருக்கிறான், ஆனா 21வது நாள் கழிச்சு தூதன் வருகிறான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஜெபம் பண்ணும் பொழுதே ஆன்சர் ரெடி. தீய ஆவிகள் பாருங்க மேலே வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று தானியேலுக்கு சொல்றதை பார்க்கிறோம். எப்பா நீ ஜெபித்த அந்த நிமிஷமே உனக்கு பதில் என்ன ஆயிடுச்சு? ரெடி ஆயிடுச்சு. ஆண்டவர் உனக்கு பதில கொடுத்துட்டார். எத்தனை பேர் வாசி இருக்கிறீங்க? புரியுதா நான் சொல்றதுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஜெபம் பண்ணும் போதே உனக்கு ஆன்சர் ரெடி, தேவன் கொடுத்துட்டாரு. ஆனா வானமண்டலங்குள்ள பொல்லாத சேனைகள் என்ன பண்ணுது? தூதர்கள் என்னை மறைத்து சில காரியங்களை செய்து கொண்டிருந்தது. அப்ப கபிரியல் வந்துதான் என்ன பண்ணா? இதை விடுவித்து உனக்கு இந்த காரியத்தை தேவன் நீ சொன்ன நிமிஷத்திலே பதில் வந்துருச்சு தானியேல், இந்தா உன் பதில் கொண்டு வந்து கொடுக்குறான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அவ்வளவு நாட்கள் நமக்கு தேவையில்லை. தேவன் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க நமக்கு ஆவியானவர் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இப்ப நம்ம சொன்னா நோ டிலே. ஆனா பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விசுவாசத்தின் ஜபத்துல உறுதியா இருக்கணும். ஆமென். அப்ப நீங்க தனிமையா இல்லை, கர்த்தர் உங்க கூடயே தான் இருக்கிறாரு. முதலாவதாக அப்ப ஜெபித்த முதல் நாளிலேயே சுகம் ஆரம்பித்து விட்டது. அதைத்தான் நான் சொல்றேன். ஜெபம் பண்ண அன்னைக்கு கர்த்தர் அத்திமரத்தை பார்த்து பேசின உடனே வேரோட பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வலிச்சுக்கிட்டு தாங்க இருக்குது, வலிச்சுக்கிட்டு தாங்க இருக்குது. நிறைய நேரங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லும்போது, ஐயா வார்த்தையை சொல்றோம் ஆனா வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. வலிச்சாலும் சொல்லிக்கிட்டே இரு. சில பேர் என்ன பண்றாங்க, சில பேர்த்துக்கு நடக்குது, சில பேர்த்துக்கு நடக்கல. அதில் தான் இந்த பாயிண்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சில பேர்த்துக்கு நடக்கும், சில பேர்த்துக்கு நடக்காது. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த அந்த நாளிலேயே தேவன் உங்களுக்கு ஜெபத்திற்கான பதிலை வெளிப்படுத்தி ஆயத்தமாக்கி விட்டார். அப்போ ஆயத்தமாக்கி விட்டதை அநேக எதிரிகள் நமக்கு இருக்குது. அந்த எதிரிகள்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணோம்? சில தாமதமாகலாம். கர்த்தர் சொல்றாரு, அந்த தாமதத்தில் நீ என்ன பண்ணு? விசுவாசத்துல உறுதியாக இரு. எல்லாம் சொல்லுவோம், விசுவாசத்தில் உறுதியாக இரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு இந்த பிரச்சனை, எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நீங்கள் விசுவாசித்தபடி மாறிடும். கர்த்தர் மாற்றுவார். ஆமென். கர்த்தர் மாற்றுவார். நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்களோ கர்த்தர் அந்த பதிலை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அப்ப கண் பார்க்கும்படி நிச்சயமாக வரும். ஜெபம் பண்ணிட்டீங்களா? நான் சொல்றேன், ஜெபத்திற்கு ஏற்கனவே பதில தேவன் ஆயத்தப்படுத்திட்டாரு. இப்ப முதலாவது நீங்கள் தனிமையா இல்லை. நீங்க நிறைய பேர் பாருங்க, மேலாப்புல சுகத்தை பெற்றுக்கொள்வது அல்ல சபை. சபை எப்படிப்பட்டதுன்னா, அதெல்லாம் பாருங்க, நான் சொன்னேன்ல, தலைவலி சுகமாக்குறது அல்ல, தலையில் உள்ளே இருக்கிற மனதிற்குள் இருக்கிற கவலை, பிரச்சனை, சந்தேகம் எல்லாம் வேரோட சுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சபை இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? தலைவலி போயிட்டா நல்லா இருக்கும் பாஸ்டர். பாஸ்டர் வாங்க எங்க மேல தலை வைங்க,
கையை வைங்க. தலைவலி சுகமாயிடுச்சுன்னா நல்லது, கால் வலி சுகமாயிடுச்சுன்னா நல்லது, குறுக்கு வலி சுகமாயிடுச்சுன்னா நல்லது. கர்த்தர் சொல்றாரு, ஆழமா நான் அதை விடுற வரைக்கும் நீ விசுவாசத்தை விடாத. என்னத்தினாலும் பண்ணிக்கிட்டே இரு, ஆனால் தொடர்ந்து ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது, விசுவாசத்தில் விடக்கூடாது. படுத்துக்கிட்டே இருந்தாலும் வார்த்தையை சொல்லிக்கொண்டே இரு. இன்னைக்கு நிறைய நினைக்கிறாங்க பாருங்க, தலைவலி இல்லை. கர்த்தர் சொல்றாரு, சபைக்கு ஏன் வரணும் தெரியுமா? தலைவலி போறதுக்காக அல்ல, தலைக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் போகுவதற்காக. ஆமென். மனதிற்குள்ள இருக்கிற கவலைகள் போவதற்காக, பிரச்சனைகள் போவதற்காக, சந்தேகங்கள் போவதற்காக தான் சபை இருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, உள்ளத்தை சுகப்படுத்துகிறார் கர்த்தர். அப்ப நிறைய பேர் கேட்குறாங்க, வேர் இஸ் த ஹீலிங் அப்படின்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, வேர்ல தான் ஹீலிங் இருக்குது. ஆமென். நீங்க கேட்குறீங்க, வேர் இஸ் மை ஹீலிங்? கர்த்தர் சொல்றாரு, வேருக்குள்ள தான் ஏன் ஹீலிங் இருக்குது. நான் வேரோட பிடுங்கி எடுக்கிற வரைக்கும் நான் அதை விட மாட்டேன். கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறாரு. அப்ப காத்திருக்கும் நேரத்தில், அற்புதம் நடக்கிற வரைக்கும் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அந்த ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இன்னைக்கு எப்படி இருக்கிறது, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார். இயேசு பட்டு போ என்று பேசுகிற சமயத்தில் பேசினார், பார்த்தார், நடுவில் என்ன நடந்தது என்பதைத்தான் இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்ப தேவாலயத்துக்குள் போனார். அது ஒரு கட்டிடம், பாருங்க, பழமையான கட்டிடம். இன்னைக்கு புதிய ஏற்பாடுல இது எப்படி இருக்குதுன்னா, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 6:19 பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்ப நான் சொல்றேன், அன்னைக்கு அந்த தேவாலயத்துக்குள்ள இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணாரு, தேவாலயத்துக்கு ஊடாக நடந்து போனார். இன்னைக்கு தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். பாருங்க, தேவன் விசுவாசத்துல எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு புதிய ஏற்பாடுல இன்னைக்கு யாரு சபையாக இருக்கிறாங்க? நாம் தான் சபையாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ள இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் தேவாலயம் கட்டிடத்தில் இருந்துச்சு. அன்னைக்கு அந்த ஆசாரியத்தில் தான் மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் எல்லாம் இறங்கின இடம் இருந்து தேவனுடைய அந்த கட்டிடத்தில். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் தேவ ஜனங்கள் ஒன்று சேரும் பொழுது அது கட்டிடம் இல்லை, அதில் இருக்கிற ஆட்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். அங்கே தேவனுடைய மக்கள் கூடும் பொழுது தான் சபை உண்டாகிறது. ஆமென். இன்னைக்கு வெறும் இந்த இதை கட்டி வச்சுட்டு பாருங்க, ஒருத்தர் இல்லாமல் இருந்தால் அது என்னது? அது சபை கிடையாது, இது ஒரு கட்டிடம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ஆட்கள் கூடும் பொழுது தான் அது என்னவாக மாறுகிறது? சபையாக மாறுகிறது. அப்ப கட்டிடத்தின் மேல் அன்னைக்கு மகிமை இறங்கினது. மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். புதிய ஏற்பாட்டின் காலத்துல மகிமை எங்க இருக்கு தெரியுமா? பெந்தகோஸ்து என்ற நாள் வந்தபோது ஜெருசலேம்ல தான் அங்க பக்கத்துல தேவாலயம் இருந்துச்சு. ஆனா அங்க ஆவியானவர் இறங்கல. எங்க இறங்கினாரு? பெந்தகோஸ்து என்ற நாள் வந்தபோது விசுவாசிகள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறத பார்க்கிறோம். அப்ப கொஞ்சம் கவனிங்க. அப்ப விசுவாசிகள் மேலதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். அப்ப நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய தேவாலயமாய் இருக்கிறது. அப்ப முதலாவது காரியத்தை இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு 11வது அதிகாரம், மார்க்கு 11:15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 11:15 இதிலிருந்து ஒரு சில காரியங்களை பார்த்து கொண்டே வருவோம். மார்க்கு 11:15 அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிக்கருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து. அப்ப கொஞ்சம் கவனிங்க 15வது வசனத்தை. காசுக்காருடைய பலகைகளையும் புறாவிக்கருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து. அப்ப கல்லர்கள் பாருங்க, காசு நிறைய கட்டுகிறதும் அப்புறம் போய் பலியிடுகிறதும் இவர்கள் செய்து கொண்டிருந்தார். நான் சொன்னேன்ல, தூய்மையான ஒரு ஆட்டை கொண்டு வரணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? இந்த ஆடு பழுதற்றது, நான் உனக்கு கொடுக்குற ஆடு எப்படி இருக்கும்? பெஸ்டா இருக்கணும். இவங்க அதை பண்ணி என்ன பண்ணாங்க?
வேற மாதிரி மாற்றினாங்க. வர ஜனங்களை இவங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ணாங்க பாருங்க. நீ இதுக்கு தகுதியான ஆள் கிடையாது, நீ கொண்டு வர ஆடு பெஸ்ட் கிடையாது. என்னது, எங்ககிட்ட ஆடு இருக்குது, எங்ககிட்ட புறா இருக்குது, நீ என்ன பண்ணு, எங்ககிட்ட வாங்கு. நான் சொல்கிறாங்களே, எங்ககிட்ட வாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்கு எழுதி போடுங்க, நாங்கள் தள்ளிடுவோமாக்கும். ஒன்றுமே கிடையாது. நான் பார்த்துட்டு தான் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை அன்றி ஜீவன் எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனால தான் வேரோட பட்டு போகிறது வேணுமா, இல்லை சும்மா தலைவலி வந்துட்டு போகிறது வேணுமா? அது கிடையாது பாருங்க. அதெல்லாம் பாருங்க, வர வேண்டிய ஜனங்களை கர்த்தரிட்ட வழி நடத்தணும். சும்மா எங்ககிட்ட வாங்க, என்கிட்ட வந்தால் நடக்க போகுது. நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறதுக்கு பதில் கொடுக்கறது யாரு? தேவன். அப்போ தேவன்கிட்ட வழி நடத்தினா தேவன் டைரக்டாக பண்ணுவார். இதுக்கு ஒரு நடுவில் ஒரு புரோக்கரு அவசியமே கிடையாது. தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய கையில் கோர்த்து விடுறவராக இருக்கணும். இன்னைக்கு எப்படி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு வரும்பொழுது ஜனங்களையும் பிதாவாகிய தேவனிடத்திலும் இயேசு கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஊழியக்காரன் என்ன பண்ணணும்னா அதே ஜனங்களை இயேசுவோடு கனெக்ட் பண்ணுற வேலையை பார்க்கணும். இவனோடு கனெக்ட் பண்ணுற தொழில் கிடையாது, இயேசுவோடு கனெக்ட் பண்ணுற தொழிலாக இருக்கணும். ஆமென். அப்போ பாருங்க, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எந்த எண்ணம் நம்மை குற்றப்படுத்துகிற எண்ணமாக இருந்துச்சா, தீமையின் எண்ணம் இருக்குதா, ஆவியானவர் நன்மையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? அந்த பாவத்தினால விளைவுங்க, சாபத்தினால விளைவுங்க. கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், மாற்றி போடுறேன். அந்த கல்லர்கள் குகை என்பது என்னதுன்னா மனது. இன்னைக்கு கல்லர்களின் குகையா நம்மளை நாமே சிந்திக்க வைக்கிறது பாருங்க. நம்ம என்ன பண்றோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு அகெயின்ஸ்டா திங்க் பண்றோம். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் மாறுமா, இதெல்லாம் பிறக்குமா, இதெல்லாம் பிறப்பிக்குமா? கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நம்முடைய மனது தான் கல்லருடைய குகையா இருக்குது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இந்த சுகம்லாம் கிடக்குமா? நிறைய பேரை பார்க்கும்போதெல்லாம் அநேக சிந்தனை வந்து கொண்டே இருக்குது, என்னால் அதை சிந்திக்க முடியல. ஐயோ, நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன்? நிறைய பேர் அப்படி யோசிக்கிறீங்க திட்டுன்னு. சே, நான் ஏன் இப்படி போய் சிந்திச்சேன்? கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு. அதான் பாருங்க, நமக்கு நாமே இந்த கல்லர்கள் போல நம்முடைய மனது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, தீமையை குறித்து என்ன வரலாம், ஆனா நன்மையை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு சுகம் கிடைக்குமா? சொல்ல வேண்டும். நமக்குடைய வார்த்தைகளை மனதுக்குள்ள கள்ள எண்ணங்கள் புகும் பொழுது நம்ம சொல்ல வேண்டும், சுகம் என்னுடையது, பலன் என்னுடையது, ரட்சிப்பு என்னுடையது, சுகம் எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. சொந்த இருதயமே இன்னைக்கு வஞ்சிக்கிற இருதயமாக இருக்கிறதா உங்களுக்கு? இது நடக்குமா, வைக்குமா, என் பிள்ளைக்கு மேரேஜ் நடக்குமா, என் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்குமா, என் பிள்ளைக்கு அடுத்த கல்யாணம் நடக்குமா? கர்த்தர் சொல்றார், எனக்கு சுகம் கிடைக்குமா? கர்த்தர் இந்த கல்லர்களுடைய எண்ணங்களாக இன்னைக்கு சபைக்கு வரலாம், வார்த்தையை கேட்கலாம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது சொல்ல வேண்டும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். வேற யாரு வந்து சொன்னாலும் நமக்கு தெரியணும், கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா நடக்கணும். பாருங்க, ஜெரிசேபல் என்ற பிரசங்கர் இருக்கிறாரு. முக்கியமா இன்னைக்கு நடந்தது, சில காலத்துக்கு முன்னால் தான் அவர் மரிச்சு போனாரு. அவருக்கு பாருங்க, அவர் ஆரம்ப நாட்களில் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சான். குழந்தை பிறந்த உடனே, பெண் குழந்தை பிறந்த ஒரு 3 மாசத்துல என்ன பண்ணுச்சா, அந்த 2 விரல் கட்டாயிருச்சான் பாருங்க. 2 விரல் கட்டானனால டாக்டர்கிட்ட போய் அவங்கள போய் காமிச்சாங்களாம். காமிக்கும்போது சொன்னாங்களாம், சின்ன விரலாக இருக்குது, கட்டாயிருச்சு, இதை திரும்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாலும் அது வளருமா என்றது சந்தேகம்தான். அப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போதைக்கு வேணாம் ஏதாவது பண்ணலான்னொன்னே ஜெரிவல் சொன்னாரா, இயேசுவின் நாமத்தில் இது வளரும். தேவன் இதை சுகப்படுத்தி இருக்கிறார்னா இது நிச்சயமாக வளரும். அவர் ஏற்றுக்கொண்டதை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். ஜெரிவல் டாக்டர் சொன்னாரா, அவங்க பெஞ்சாதியை கூட்டு போய், இவருக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சு, கடவுள்ன்றான், முட்டாள்ன்றான் பாரு, முட்டா பையன், இப்படியே சொன்னாங்களாம் பாருங்க. அந்த டாக்டர்னு உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்களாம், முட்டா பையன் பேசுகிறான், புத்தியா, நீ ஒரு பெண்ணு, நீயாவது புத்தியை என்ன பண்ண, குழந்தைய காப்பாற்றிக்க பாரு அப்படின்னாராம். அந்த அம்மா சொல்லிச்சான் பாருங்க, அதே விசுவாசத்தில் தேவன் இருக்கிறாரு, எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஜெரிவல் சொன்ன மாதிரியே நான் தேவனை விசுவாசிக்கிறேன்,
குடும்பம் தேவனை விசுவாசிக்கிற குடும்பம் பாருங்க. கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, ஆனால் டாக்டர் சொன்னாரா 6 வாரம் கழித்து திரும்ப வாங்க, அப்படி வளரலை அப்படின்னா என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு காரியத்தை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்காக செஞ்சு அனுப்புகிறேன் அப்படின்னு. ஜெரிபல் விசுவாசத்தோடு கூட்டிகிட்டு போனாராம் பாருங்க. வீட்டுக்குள்ளே பாருங்க, அவர் போனோடனே சொன்னாராம், எந்த படமும் நீ இருக்கக்கூடாது, எந்த நியூஸ் பேப்பரும் உள்ளே வரக்கூடாது, எந்த ராங் திங்ஸும் என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, தூக்கி தூர ஏறி என்னை பலவீனப்படுத்துகிற எண்ணங்களை கொண்டு வருகிற எந்த காரியமும் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. எவன் வீட்டுக்குள்ளே வந்தாலும் பேப்பரை வெளியே போட்டு தான் வரணும். எவன் வீட்டுக்குள்ளே வந்தாலும் என் வீட்டுக்குள்ளே வந்தால் நன்மையை பேசுகிறவன் மட்டும் என் வீட்டுக்குள்ளே வரட்டும், மற்றவங்களாம் தூரத்தில் தள்ளி போடு அப்படின்னு. 6 வீக்கும் 6 வீக்ஸும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சுகப்படுத்துகிற காரியங்களையும் பேசி கேட்டுக்கொண்டே இருந்தாராம் பாருங்க. அந்த பிள்ளை மேலே சொன்னாராம், இந்த பிள்ளைக்கு கை வளரும் இயேசுவின் நாமத்தினால. தேவன் இதை சுமந்து விட்டார், இந்த பிள்ளை சுமக்க நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணாங்களாம். பிள்ளைக்கு 6 வீக்ஸ் கழிச்சு கூட்டு போனாங்களா. டாக்டர் ஐயோன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சான் பாருங்க. டாக்டர் பார்த்தோன்னே விறுவிறுன்னு ஜெரிபல் உள்ளே ஓடி போனாராம். அவருடைய மனைவி பாருங்க வெளியே உட்காந்து அவங்களே உள்ளே ஓடி போனாங்களா. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு. என்னையா நடந்துச்சு, பிள்ளையினுடைய கை பார்க்கும்போது வளர்ந்து நகங்களும் வளர்ந்ததை கண்டார்களா. இன்னும் அந்த சாட்சி உயிரோடு இருக்கிறது. அந்த பெண் இன்னும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாள் கர்த்தருக்கு. ஜெரிபலுடைய மகள், ஜெரிபல் இறந்துட்டாரு, ஜெரிபலுடைய மகள் இன்னும் உயிரோடு இருக்கிறாள். அப்ப நான் சொல்லுகிறேன், தேவன் இன்னும் சுகத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் களைந்து எடுக்க வேண்டும். நம்முடைய மனது கல்லர்களாய் ஆகக்கூடாது, தேவனை விசுவாசிக்க வேண்டும். அதனால தான் தேவையில்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ரிமூவ் பண்ணணும். ஆண்டவர் ஏன் என்ன கொடுக்கல, கர்த்தர் சொல்றாரு, நீ மாறுற வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. இந்த காரியங்கள்லாம் ப்ராசஸ் பண்ணணும் பாருங்க. சுகத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவங்க இடப்பட்ட நேரங்களில் இதை பண்ணணும், பண்ணாதான் சுகம் பாருங்க. கர்த்தர் இதை அப்படிதான் பண்ணாரு. 2வது காரியம் பாருங்க, நிறையா இதில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த பர்டிகுலர் பகுதி எல்லா இடங்களையும் வருது. எல்லா இடத்தையும் நம்ம பார்ப்போம். லூக்கா 19வது அதிகாரம், லூக்கா 19வது அதிகாரம், லூக்கா 19:46 பாருங்க. 46, 47. என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். 47. அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். அப்படி நிறுத்துங்க. அப்ப என்ன இங்க நடக்குது அப்படின்னா 46 வசனம் பாருங்களேன். 45. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களை கொள்ளுகிறவர்களையும் புறம்பே தள்ளிட்டு என்ன பண்ணுறார், அடுத்த என்னது, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறதினால் உபதேசம் பண்ணி கொண்டு. 47 அவருக்கு உபதேசம். அப்ப விசுவாச போதனையை ஊட்ட வேண்டும் பாருங்க, நமக்கு நாமே செயல்படுத்த வேண்டும். 47 வசனத்தில் வருது, அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப தேவாலயத்தில் அன்னைக்கு உபதேசம் நடந்து கொண்டே இருந்துச்சு, உபதேசம் பண்ணி கொண்டே இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வீட்டில், நம்முடைய எண்ணங்களில் தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை நம்முடைய எண்ணங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை ஊட்டும் பிரசங்கங்களை நாம் கேட்க வேண்டும். சுகம் வேண்டும் என்றால் செகண்ட் பாயிண்ட், வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மண்ணும் விசுவாச வார்த்தைகளை கேட்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் அப்படி ஆயிடுச்சு, இங்கே மட்டும் ஆகுமா? ஜெரிபேல் மட்டும் அன்னைக்கு அப்படி கேட்டிருந்தாருன்னா பிள்ளையினுடைய கை வளர்ந்துருக்காது. இன்னைக்கு அந்த அம்மா பெரிய பிரசங்கியார் அடுத்த இருந்து பிரசங்கித்து பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அப்படி நடக்கணும்னா அடுத்த கர்த்தர் என்ன பண்ணார் பாருங்க, தேவாலயத்தில் உபதேசம் பண்ணினார். அப்போ உபதேசத்தை நம்ம என்ன பண்ணணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு சபையில் நீங்கள் கேட்குறீங்க, அப்போ வீட்டில் போய் என்ன பண்ணணும், உபதேசத்தை, தேவனுடைய வார்த்தையை, விசுவாச வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்க 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 தான் விசுவாசம் வரும். அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய வீட்டில் பாருங்கள் சுகவீனமாக இருக்குது. நான் நிறைய வீட்டுக்கு விசிட்டிங் போகிறப்பெல்லாம் நிறைய கவனிக்கிறேன். திடீர்னு பார்த்தா நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. நான் போகிறப்பையும் சில பேர் அமர்த்த மாட்டாங்க. நானாக சொல்லுவேன், அந்த தயவு செய்து அமர்த்துங்க அப்படின்னு. அப்புறமேட்டு அதை அமர்த்துவாங்க.
நான் சொல்லியிருக்கேன் 2-3 வீட்டில் அதை அமர்த்துங்க அப்படின்னு. ஏன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, மூவியோ சீரியலையோ நாம் பார்க்கும்போது அது என்ன பண்ணும், 99.9% அது ராங் தாட்டு தான் நமக்கு கொண்டு வருகிறது என்று ஜெருபேல் சொல்கிறார். ஜெருபேலும் அதை உணர்த்துறாரு பாருங்க, அந்த வாக்கியங்களை அதனால தான் தேவன் எங்கு போனாலும் உபதேசம் பண்ணுவதை விடலை. ஏன் உபதேசம் பண்ணுறதை விடலை? உபதேசம், தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிறது தான் வல்லமை இருக்கிறது என்று தேவனுக்கு தெரியும். அப்போ நான் சொல்லுகிறேன், நாம் எதை ஊட்டி வளர்க்கிறோம்? மாம்ச சிந்தனையை ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருக்குமா? சீரியலையே பார்த்துக்கிட்டு சின்ன பிள்ளை உட்காந்து ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு பாருங்க, அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தாராம். வீட்டுக்கு போயிருந்தப்ப சின்ன பிள்ளை உட்காந்துச்சா பாருங்க, சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மாமியார் எப்படி வரக்கூடிய மகளை எப்படி அட்டாக் பண்ணணும் அது பார்த்துக்கிட்டு இருக்குதான். இந்த பிள்ளை இன்னொரு நாடகத்தை பார்க்குதான், எப்படி மருமகள் வந்து மாமியாரை அட்டாக் பண்ணணும்னு பார்க்க இன்னொரு நாடகத்தை பார்க்குறான். இப்போ 2 பேரும் பார்த்துட்டு 2 பேரும் உள்ளே போகிறப்ப கொலைப்படியாக நடக்குதான் பாருங்க. அதே மாதிரி தான் இப்போ அவள் என்ன நினைக்கிறாளாம், நீ என்னம்மா நினைக்கிற மாமியாரை பற்றின்னு கேட்குறாராம் பாஸ்டர் போனோன்னே. எல்லார் வீட்லேயும் நடக்குது பாஸ்டர், மாமியார் கொடுமைக்காரி தான் நினைக்கிறேன். போனோடனே மண்டையை திறந்துடணும் பாஸ்டர். அந்த பிள்ளை சொல்லுதான் பாருங்க, எத்தனை வயசுனா அதுக்கு 13 வயசு தானே. அவங்க அம்மாட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்களா, வரப்போகிற மருமக முன்ன பின்ன இருப்பா, திருக்குன்னா நம்ம பம்புற மாதிரி திருக விட்டா திருகி நடந்துருவா பாஸ்டர். எங்கே இருந்தியா வந்துச்சு திருக சொன்னார் கர்த்தர்? திருகுன்னு சொன்னாரா? மண்டையை உடைக்க சொன்னாரா? கர்த்தர் சொன்னார், ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, தவிர திருகி மண்டையை உடைக்க சொல்லியிருக்காரா? அதனால தான் மாம்ச சிந்தனையை வளர்த்து கொண்டு இருக்கிறோமா, ஆவியின் சிந்தையை வளர்க்கிறோமா? அப்போ ஆவியின் சிந்தைனா என்ன? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். பிரசங்கம் ரொம்ப முக்கியம். அப்போ வசனத்தை கேட்க 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 எல்லாம் மாறிவிடும். 3ஆவதாக மார்க் 11, திருப்புங்க, மார்க் 11:17 வசனம் பாருங்க. கர்த்தர் அங்கே சொல்றதை பாருங்க. மார்க் 11:17, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதி இருக்கவில்லையா? அப்போ கர்த்தர் சொல்றாரு, அன்னைக்கு அந்த தேவாலயத்தில் ஜெபம் பண்ண போறாங்க, இன்னைக்கு யார் தேவாலயமா இருக்கும் என்று சொன்னேன்? நாம் தான் தேவாலயம். நம்முடைய வீடு ஜெப வீடா இருக்குதா? நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவராக இருக்கிறீங்களா? விசுவாசி ஜெப வீடாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஜெபம் பண்ணலைன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. நிறைய பேர் ஜெபம் முக்கியம் இல்லை, விசுவாசம் அறிக்கை ஒன்றுமே நடக்காது. ஜெபம் பண்ணணும், ஜெபம் ரொம்ப முக்கியம். அப்போ தேவன் சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் ஜெபிப்பான், ஜெபிக்கிறவனுக்கு விசுவாசம் வேலை செய்யும். கர்த்தர் சொல்றாரு, ஒரு மகன் வரான் பாருங்க, அவங்க அப்பா வராரு, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இல்லை, அவிசுவாசமா இருக்குது, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஜெபத்தில் கேட்குறான். இன்னைக்கு ஜெபத்தை எத்தனை பேர் பண்ணுறீங்க? வீட்டில் ஜெபம் நிறைந்த வீடு அவங்க இருக்குதா? அதெல்லாம் சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத ஓடு, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஜெபம் பண்ணுறீங்களா அவங்க வீட்டில்? கர்த்தர் சொல்றாரு, கிருபையின் கீழே இருக்கிறவர்கள் இருந்தோம்னா ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. கிருபை, எல்லாம் கிருபை, கிருபை பார்த்துக்கிறோம். கிருபை என்ன பார்க்க போகுது? கிருபை இருந்தாலே அந்த சத்தியத்தை உண்மையா புரிஞ்சிங்கன்னா ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க கிருபை இருக்குதா? அப்ப கிருபை இருந்தா கிருபையை பயன்படுத்தி ஜெபிக்க ஆரம்பிங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். கிருபை இருந்தால் ஜெபிங்க. அப்ப கிருபை நம்மளை பெயர் கிறிஸ்தவனாக மாற்றக்கூடிய கிருபையா இருக்கக்கூடாது. கிருபை ஜெபிக்கிற வல்லமையான புருஷர்களாய் புருஷிகளாய் மாற்ற வேண்டும் உங்களை. ஆமென். அப்ப எத்தனை பேர் ஜெபம் பண்ண இன்னைக்கு போறீங்க? இனிமேல் ஜெபம் பண்ணணும். வியாதியா இருக்கிறீங்கன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தாவே என்னை குணமாக்குறபடியாலுமை ஸ்தோத்திரம். காலையில் எழுந்திரிச்சோன்னே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சுகம் என்னுடையது. அப்ப கிருபை, ரியல் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியத்தக்கதாய் நாம் ஓட வேண்டும். அப்ப விசுவாசி என்றால் ஜெபிக்கிற விசுவாசியாக இருக்க வேண்டும், ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். நெருக்கமாக இருந்தோம் என்றால், ஜபத்தில் எவ்வளவு தூரம் கர்த்தர்ட்ட இருக்கிறோமோ அப்போ நம்ம அவ்வளவு தூரம் நெருங்கி பழகிறோம். பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் திறந்து கொடுப்பார். அப்போ சீஷர்கள் நிரம்பிய பொழுது என்ன பேச ஆரம்பித்தாங்க? அந்நிய பாஷையை, கர்த்தருடைய நெருக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்நிய பாஷையை பேசுகிறாங்க. 1 கொரிந்தியர் 14:14 போட்டிருக்குது. அது எங்கே வசனம் வருதுமா? அவர்கள் நிரம்பி பேச தொடங்கினார்கள். அந்த பேச அந்நிய பாஷைன்ற ஏதோ ஒய்கட்டோமியோ,
ஓய்கட்டோமேன்றது சரீரம் ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறது. ரிப்பேர் அப்படின்னா புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதா. அப்போ நான் சொல்கிறேன், யோவான் 7வது அதிகாரம் 37ஆம் வசனத்தையும் பரிசுத்த ஆவி ஜீவ தண்ணீராக நமக்கு கொடுக்கிறார். ஜீவ தண்ணீரை நமக்கு அருளுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியெல்லாம் நிரம்பி பேச 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 நம்முடைய சரீரம் ரிப்பேர் ஆகி கொண்டே இருக்கிறது, புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், ஜப வீடாக உங்கள் வீடு மாறணும். மத்தேயு 21வது அதிகாரம் திருப்புங்க, மத்தேயு 21:13-14 வசனத்தையும் வாசிங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். 14வது, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவரிடத்துல வரும்பொழுது சொஸ்தம் உண்டாகிறது. கர்த்தர் சொல்றாரு, ஜெப வீடாக நீங்கள் மாறும் பொழுது சொஸ்தம் உண்டாகிறது. ஆமென். அப்ப இன்னிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஜெபம்னா என்னது? கர்த்தரை துதிக்கிறது. துதிக்கிற துதி உங்க நாவில உண்டாகும் போது கர்த்தர் வல்லமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, முதலாவது உங்க எண்ணங்கள் கல்லருடைய எண்ணங்களாக இருக்கக்கூடாது. 2வது, விசுவாச போதனையை நாம் ஊட்டி நமக்கு நாமே வளர்த்து கொண்டே வளர வேண்டும். 3வது, ஜெப வீடாக நாம் மாற்றிக்கொண்டே போக வேண்டும், மாற வேண்டும். 4வதாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இதுதான் முக்கியமானது. பாருங்க, கர்த்தர் இதை செய்தார். கல்லர்களாய் நிறைந்த மத்தியில் அவங்க ஹீல் பண்ண முடியாத அளவுக்கு இவங்க தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் கர்த்தர் இதை மாற்றி போடுகிறார். யோவான், இதை பார்த்து முடிப்போம். யோவான் 2வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு இது பாருங்க, ஒரு சத்தியம் இதில் முக்கியம் இருக்குது. யோவான் 2:13 பாருங்களேன். பின்பு யூதருடைய பஸ்கா, யோவான் 2:13 பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமயமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவைகளையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு, எல்லாம் சேர்ந்து 15வது வசனம் வாசிப்போம். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டார். என்ன இதுல முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே அதை எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன டீட்டெயில்ஸ்? 15வது வசனம் திரும்ப படிங்களேன். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, கர்த்தர் போனோடனே எவன்டா என்னுடைய வீட்டை கல்லர் குகையாக்குறது, புறாக்கையும் ஆட்டுக்கு இதுக்கு வச்சுக்கிட்டு எங்க பேதுரு எங்க கட்டை இருக்குதா, ஏதாவது இருக்கா எடு, ஒருத்தர் மண்டையை உடைக்கிறேன், அப்படி பண்ணல. கர்த்தர் கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, இது என்னத்துக்கு அடையாளம்? கயிற்றினால் ஒரு கயிறையும் எடுக்கிறாரு பாருங்க. அங்க ஒரு கயிறு எடுக்கிறாரு, இங்கே ஒரு கயிறு எடுக்கிறாரு, சவுக்கு மாதிரி உண்டு பண்ணிரி அதை அடிச்சு துரத்துறாரு. கயிறு எதற்கு அடையாளம்? இந்த சவுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல இதே சவுக்கு அடிக்கப்பட்டது. இப்ப அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இன்னைக்கு அநேக இந்த பைபிள்ல அநேக கயிறுகள் போன்ற வசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் அன்னைக்கு தேடி தேடி கயிறுகள் எடுத்து சவுக்காக உண்டு பண்ணி அதை அடித்தார். கர்த்தர் சொல்றாரு, பிசாசு கொண்டு வர வியாதியை கயிறு என்னும் வசனம் என்னும் சவுக்கின் மூலம் நீங்கள் தேடி எடுத்து அடியுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அடிச்சோம்னா ஓடி போயிடும். அப்ப கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, இயேசு சவுக்கை அடிக்கப்பட்ட அதே இடத்துல தான் இது நடக்குது. நமக்காக இயேசு சவுக்கடி வாங்கினார். அதை எடுத்து நாமும் அடிக்க வேண்டும். பிசாசை இன்னைக்கு அடிக்க வேண்டும் பாருங்க. அன்னைக்கு அவர் ஏற்றுக்கொண்டார் சவுக்கடிய, இன்னைக்கு அதே சவுக்கு வார்த்தை சவுக்கை எடுக்க வேண்டும். வார்த்தை தான் சவுக்கு போல இருக்கிறது, எடுத்து அடி என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் வார்த்தையில நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, எடுத்து சவுக்கை அடிக்க போறீங்களா? எத்தனை பேர் அடிக்க போறீங்க? அடிக்க வேண்டும். அதனாலதான் வார்த்தையை நிறைய கர்த்தர் கயிறை போல கொடுத்திருக்கிறாரு. 3 யோவான் 2வது அதிகாரத்தில் 1 பேதுரு 2:24, யாத்திராகமம் 15:26, சங்கீதம் 107:20, சங்கீதம் 103:2-3, யோவான் 10:10, சங்கீதம் 30:2, சங்கீதம் 118:17, ஏசாயா 38:16, எரேமியா 17:14, எரேமியா 30:17, மத்தேயு 8:17. இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய இந்த வார்த்தையில பாருங்க, பிறக்கணும் சவுக்கு போல நிறைய கயிறுகள் உண்டாயிரு. கயிறு எடுத்து சவுக்கை உண்டு பண்ணி வியாதிகள் மத்தியில் எழுந்திரிச்சு நின்று
நீங்கள் வியாதி சுகமாகிற வரைக்கும் வார்த்தையை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். இப்போ நான் சொல்கிறேன், அன்னைக்கு பட்டு போன்ற என்ற காரியங்களில் அந்த இடப்பட்ட நேரங்களில் இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் சொல்றார், காத்திருக்கும் நேரத்தில், காத்திருக்கும் நேரம்னு ஒரு இல்லை, விசுவாசத்தை துவக்கிற நேரமாக இது இருக்க வேண்டும். நாம் விசுவாசத்தை செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்காதீங்க. நிச்சயமாகவே ஜெபித்த பொழுதே பதில் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சவுக்கு எடுத்து விளாச ஆரம்பிங்க. விசுவாசத்தில் வியாதியை விளாசுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அதனால தான் ஏசாயா 53:5 சொல்லுகிறது, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு இயேசுவில் வந்தது, இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க குணமாகிறோம் என்று? அப்ப எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், வியாதி எனக்கு இல்லை. நான் இப்பொழுதே சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே இயேசுவின் வார்த்தை எனக்கு பதிலாக அமைந்தது. ஆமென். நான் சொல்றேன், உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டாக்கிடுச்சு. விசுவாசத்தோடு போங்க. இனி கேள்வி வேண்டாம், சொல்லிக்கொண்டே இருங்க. மரம் பட்டு போகும், உங்களுடைய வியாதிகளும் பட்டு போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனையும் துதிக்கிறோம். ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் மண்டே வருகிறோம். கர்த்தாவே, நீர் நல்ல ஒரு நன்மை மாத்திரம் செய்கிறபடியால் துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனங்கள் சத்திய வசனங்கள், அழிந்து போகாத அளவுக்கு பிசாசு வந்து அதை எடுத்து போடுகிறான் என்ற வேத வசனத்தின்படி எடுத்து போடாமல் வார்த்தையை உறுதியான கைகளை பற்றி கொள்ள, விசுவாச வார்த்தைகளை உறுதியாக நாங்கள் பற்றி கொள்ள தேவாவியானவர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியங்கள் அவர்களுக்குள்ள இன்னும் கர்த்தாவே ஒரு புதுப்பிக்கட்டும், வரைய சுகத்தை கொண்டு வரட்டும், ஆழமாய் எல்லாம் பற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சுகம் துளிர்ப்பதாக இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, நீர் அவிதமாய் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.